நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ரிப்பிட்டேட்டிவாக கொஞ்சம் இருக்கும், பட் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம சார்ஜ், கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், பவர், எனர்ஜி இதை பற்றி எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம். ப்ரோட்டான்னா என்ன, எலக்ட்ரான்னா என்ன, நியூட்ரான்னா என்ன அப்படின்னு. அண்ட் சார்ஜ்னால் என்ன, அதனுடைய யூனிட் என்ன, ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர்னால் என்ன, இன்சுலேட்டர்னால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்கக்கூடிய இன்னொரு டைப் என்னென்னா செமிகண்டக்டர்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஆஃப் கரண்ட்டை வந்துட்டு அலோவ் பண்ணும், பார்ஷியலி கரண்ட்டை அலோவ் பண்ணுறக்கூடிய மெட்டீரியல்ஸை தான் நம்ம செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு சார்ஜ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு கரண்ட், வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு சார்ஜ்னு பார்த்தாச்சு, எவ்வளோ சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பேராமீட்டர் தான் எலக்ட்ரிக் கரண்ட், which is equal to Q/T. I அப்படிங்கிறது வந்து கரண்ட் இன் ஆம்பியர், Q is சார்ஜ் இன் கூலும், T is டைம் இன் செகண்ட்ஸ். அண்ட் இதில் யூனிட் ஆம்பியர். ஒரு ஆம்பியர்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் பர் செகண்ட். ஏன்னா எல்லாமே 1 ஆம்பியர் அப்படிங்கும்போது ஒரு கூலும் சார்ஜ் வந்துட்டு ஒரு செகண்டில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லக்கூடியது தான் 1 ஆம்பியர். ஸோ கரண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் டைரக்ட் கரண்ட். ஸோ டைரக்ட் கரண்ட் அப்படின்னாலே நமக்கு கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா டிசி எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரே டைரெக்ஷனில் ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூவில் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இட் வில் ஹேவ் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் அண்ட் கான்ஸ்டன்ட் டைரக்ஷன். ஸோ இட் ஃப்ளோஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுவே இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து ஒரு சைனசாய்டல் வேவ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பீரியாடிக்காக, அதாவது கொஞ்ச நேரம் மேலே இப்படி போயிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும், அதனுடைய டைரக்ஷன் அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது இட் இஸ் அ மோஸ்ட் ரிப்பீட்டட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜஸ்ட் 50 Hz in India. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ. பேசிக்காக இந்த ஏசி அண்ட் டிசி அப்படிங்கிற கேட்டகரி போக கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரான் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டியோட தெரிஞ்சால் தான் மீதி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து பார்க்க முடியும். எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மூவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அதுவே ஒரு கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எலக்ட்ரான் ஃப்ளோக்கும் கன்வென்ஷனல் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் சைனை பொறுத்து இருக்கும். ஸோ ஆனால் சர்க்யூட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கன்வென்ஷனல் கரண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சர்க்யூட் அனாலிசிஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், which is from positive to negative. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியல்னால் என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, இன்டென்சிட்டி, டென்சிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ நான் உங்களுக்கு முதல்லே சொல்லியிருந்தேன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அகெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கும்போது அகெயின் இந்த எலக்ட்ரிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ இட் இஸ் ஃப்ரம் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு அ பாயிண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அதனுடைய யூனிட் என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன, அதனுடைய ஃபார்முலா, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா வாட் இஸ் இஎம்எஃப் அப்படின்னு உங்களுக்கு இஎம்எஃப்னு கொடுத்துட்டு அதனுடைய அப்ரிவேஷனான இந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின் இஎம்எஃப் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் யூ வில் ஹேவ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃப்ரிக்ஷன் இருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இருக்கலாம். இஎம்எஃப் சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தியரின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் தானே நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால மேபி யூ கேன் கெட் கன்ஃபியூஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த ஆன்சரை கிளிக் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம். பட் இஎம்எஃப் இஸ் ஆல்வேஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். விச் இஸ் த டோட்டல் எனர்ஜி சப்ளைடு பை சோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஸோ இதனோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இ அண்ட் யூனிட் ஆஃப் இஎம்எஃப் இஸ் வோல்ட்.
ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட் இஸ் W by Q. ஸோ ஒரு இஎம்எஃப்க்கும் வோல்டேஜுக்கும் என்ன அப்படின்னா இஎம்எஃப் அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டல் சப்ளைட் எனர்ஜி அண்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் எனர்ஜி யூஸ்ட் இன் த சர்க்கியூட். ஸோ சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டோட்டலாக நம்ம அந்த எனர்ஜி எவ்வளோ சப்ளை பண்ணுறோமோ அதை தான் நம்ம வந்து இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. இப்படி ஃப்ளோ ஆகும்போது அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா we call it as resistance. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். நமக்கு இங்கே ரோடு இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we will have a ஸ்பீட் பிரேக்கர். அப்போ இங்கே வெஹிக்கிள் இப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஃபுல் ஸ்பீடில் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதை தாண்டும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் குறைச்சிரும். அதாவது நமக்கு இங்கே அப்போஸ் பண்ணுறதுனால நமக்கு அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ R வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், which is V by I as per Ohms law and unit of resistance is Ohms. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பராமீட்டர்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். R is directly proportional to L because உங்களுக்கு ஈக்குவேஷன் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R is equal to rho L by A அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும். ஸோ நமக்கு L வேல்யூ நியூமரேட்டரில் இருக்கிறதுனால லென்த் அதிகமாக ஆக ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏரியா நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிறதுனால ஏரியா அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கம்மியாகிடும். அண்ட் மெட்டீரியல் ரோ அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ. அண்ட் ஃபைனலி பட் வெரி இம்பார்ட்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம். ரெசிஸ்டிவிட்டினா என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பர் யூனிட் லென்த் அண்ட் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட யூனிட் லென்த்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்க முடியுமோ அதுதான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், which is equal to rho L by A. அண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட்டு கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கரண்ட் கண்டக்ஷனுக்கு உதவுறது. அப்போஸ் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ், உதவுறது வந்து கண்டக்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கும் கண்டக்டன்ஸுக்கும் ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 1/R அப்படின்னு கிடைக்கும். அண்ட் யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் இஸ் சைமன்ஸ். இப்போ ரெசிஸ்டிவிட்டி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி we have conductivity which is reciprocal of resistivity. ஸோ ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கும்போது இந்த கண்டக்டிவிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1/ρ அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் யூனிட் இஸ் சைமன்ஸ் பர் மீட்டர். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு ஓமிக் அண்ட் நான் ஓமிக் மெட்டீரியல்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓமிக் அப்படின்னா இதில் ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணதுன்னு அர்த்தம். அண்ட் யூ வில் ஹாவ் அ லீனியர் கிராஃப். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃப் நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், லீனியராக எந்த விதமான சேஞ்சுமே இல்லாமல் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம லீனியர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓமிக் மெட்டீரியலில் வி வில் ஹாவ் அ லீனியர் கிராஃப், எக்ஸாம்பிள் காப்பர். அண்ட் அதுவே ஒரு நான் ஓமிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஓம்ஸ் லா வந்து ஃபாலோ ஆகாததுனால கிராஃப் வந்து நமக்கு நான் லீனியராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நான் லீனியராக நமக்கு கிராஃப் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயோட். நெக்ஸ்ட் இஸ் பவர். Power is a rate of electrical energy consumption which is equal to product of voltage and current V into I. Again, இப்போ V into I-ல V is equal to I into R அப்படின்னு நம்ம as per Ohms law பார்த்தோம். அந்த ஈக்குவேஷன் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது we can get the other forms of power which is I squared R or V square by R. இதுவும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். and unit is watt. அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is equal to product of power and time, P into T. and unit is very very important, joule or kilowatt hour. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா it represents unit of energy, ரொம்ப ரொம்ப important. ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கும்போது it is equal to 1 kilowatt hourன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின் நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ it is very very important. அண்ட் அதே மாதிரி இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபோனே நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கரண்ட் வந்து கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன் படி H is equal to I squared R into T அப்படின்னு கிடைக்கும். அந்த ஹீட்டிங் மெக்கானிசமில் இருக்கக்கூடிய லா என்னென்னு பார்த்தீங்கன்னா it is called as Joule's law of heating, which is very very important. again, என்னடா எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேனே அப்படின்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு இந்த இம்பார்ட்டன்ட் பராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை சொல்லி தான் ஆகணும். அதனால தான் அதை நான் திருப்பி உங்களுக்கு நான் வந்துட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி அவுட்புட் டிவைடட் பை இன்புட் இன்ட்டு 100.
ஸோ டிஎன்பிஎஸ்சி டிஏ எக்ஸாம் லெவலில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ. நெக்ஸ்ட்டு ஓம்ஸ்லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம்ஸ்லா அப்படிங்கிறது வந்துட்டு மற்ற எல்லா பேராமீட்டர்ஸும் டிஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலையே ஃபண்டமெண்டல் லா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஓம்ஸ்லாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்ன, வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது 3 யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம சர்க்யூட்டில் எந்த ஒரு அனாலிசிஸுமே வந்துட்டு செய்வோம். ஸோ ஒரு சீரிஸ் சர்க்யூட்டாக இருக்கலாம், பேரலல் சர்க்யூட்டாக இருக்கலாம், அண்ட் நெட்வொர்க் தியரம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி பவர் கேல்குலேஷன் எல்லாத்துக்கும் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்கக்கூடிய லா தான் இந்த ஓம்ஸ்லா. ஸோ அதோடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு நம்ம அதில் எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். தட் இஸ் இப்போ நம்ம கரண்ட் எவ்வளோ இருக்குது கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கிறது ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த வோல்டேஜ் அப்ளை. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் வி. ஸோ ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு வி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம ஓம்ஸ்லா அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு I into R. I அப்படிங்கிறது current, V is voltage and R is resistance in ohms. ஸோ இதை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா V is equal to I into R அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதிலிருந்து we can write as I is equal to V by R or R is equal to V by I அப்படின்னு நம்ம இந்த 3 ஃபார்ம்ஸாக வந்துட்டு இந்த ஓம்ஸ்லாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த 3 விதமாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதோடைய யூனிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். வோல்டேஜ் நம்ம எப்போவுமே வோல்ட்டில் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கரண்ட் இன் ஆம்பியர்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஓம்ஸ். ஸோ ஓம்ஸ்லா பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி பார்த்தோம், ஈக்குவேஷன் V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R அப்படின்னு பார்த்தோம். ஸோ எல்லாமே நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அதுவே இப்போ நம்ம ஐ பொறுத்து ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி இருக்கும், I is equal to V by R அப்படின்னு இருக்கும். ஸோ கரண்ட் வந்து ரிலேட்டிவாக நம்ம ரெசிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுனால கரண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ த கரண்ட் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் போத் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓமிக் கண்டக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கோம், இந்த பர்டிகுலர் கண்டக்டர் வந்துட்டு ஓம்ஸ்லாவை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓம்ஸ்லாவை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அதை நம்ம ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா காப்பர், அலுமினியம் அண்ட் அயன், இது எல்லாமே வந்துட்டு ஓமிக் கண்டக்டர் பிகாஸ் இட் ஃபாலோஸ் ஓம்ஸ்லா. அதுவே ஒரு நான் ஓமிக் கண்டக்டர் அப்படின்னா இட் டஸ் நாட் ஃபாலோ ஓம்ஸ்லா. அண்ட் அதனுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா டயோட், டிரான்சிஸ்டர், தெர்மிஸ்டர், இது எல்லாமே. அதாவது கிராஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓம்ஸ்லாவை ட்ரா பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி லீனியர் வேரியேஷன் கிடைக்கும். ஆனால் அந்த டயோடில், டிரான்சிஸ்டரில், இந்த மாதிரி எந்த ஒரு டிவைசஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லீனியராக இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்காது. அதுதான் நம்ம ஓம்ஸ்லா ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓம்ஸ்லாவுடைய கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். ஸோ இதுதான் வந்துட்டு ஆரிஜின். இதுலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா graph of Ohm's law which gives the value of resistance. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஸ்லோப்பை மட்டும் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸ்லோப் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ இருக்குது அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன. ஸோ இந்த 2 ரேஷியோவை தான் நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஐ கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓமிக் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருச்சு. அதுவே ஒரு நான் ஓமிக் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணலை, அப்போ நமக்கு கர்வ்டு லைன் தான் வந்து கிடைக்கும். இதுதான் நேச்சர் ஆஃப் VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் மெட்டீரியல்ஸ். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், இட் இஸ் ஈக்குவல் டு V by I அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ரேஷியோவை தான் நம்ம பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸுடைய ஸ்லோப்பாக வந்து இண்டிகேட் பண்ணுறோம். அதாவது கிராஃபில் இங்கே நமக்கு வந்து V இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா I இருக்குது. ஸோ வோல்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் வந்து நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜினாக கிடைக்குது. ஸோ இந்த ரேஷியோவை இப்போ ஸ்லோப்பை நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ரேஷியோவை எடுத்துக்க போகிறோம். அதுதான் வந்து V by I அப்படின்னு இருக்கும். தட் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் கால்ட் as ஸ்லோப். ஸோ ஸ்லோப் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு அது வேலிடாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் டெம்பரேச்சர் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அண்ட் மெட்டீரியல் வந்து நமக்கு சேமாக இருக்கணும், ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது அண்ட் ப்ரெஷரை பொறுத்தில் எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது. லிமிடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டயோட்ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நாட் லீனியர் டிவைசஸ். ஸோ அதனால் இதில் எல்லாமே வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் வித் வோல்டேஜ் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதே ஓம்ஸ் லாவை நம்ம மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அதை சுற்றி நமக்கு ஃபீல்டு வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். ஃபீல்டு டெவலப் ஆச்சு அப்படின்னாலே எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் இங்கேன்ட்டு இருக்கும்போது இது மூவ் ஆச்சு அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இது தடுக்கும். ஸோ தடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்த்தோம். அதுவே ரெசிஸ்டன்ஸையும் ரெசிஸ்டிவிட்டியும் ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா V = IR அப்படிங்கிறதுல R அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். அதுவே இந்த R வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ρL டிவைடட் பை A. அதில் இந்த ρ அப்படிங்கிறது தான் இட் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் கால்ட் as ரெசிஸ்டிவிட்டி அண்ட் L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர், A இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா V = I × ρL by A அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி பவர் கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது எப்படி அப்படின்னா V = IR அப்படிங்கிறது வந்துட்டு ஓம்ஸ் லா. அதுவே பவர் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ இப்போ இந்த V வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், P = I²R அப்படின்னு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஐக்கு பதிலாக V/R அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது we can get it as V²/R. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். எல்லா கேல்குலேஷனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓம்ஸ்லாம் வந்துட்டு எப்போ அப்ளை பண்ணணும், அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கா இல்லையா, அதை பேஸ் பண்ணி பவர் ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, ரெசிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி இருக்கும், ஸ்லோப் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ண சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் இஸ் Kirchhoffs laws. Kirchhoffs laws அதாவது ஓம்ஸ் லாக்கு அடுத்தபடி நமக்கு அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா KVL KCL எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஸோ KCL அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக இப்போ இந்த TA எக்ஸாமுக்கெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் வைஸாக ரொம்ப டீட்டெயில்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்க மாட்டாங்க. ரொம்ப ப்ரிசைஸாக பேஸாக இருக்க மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து தியரிட்டிக்கலாகவும் இருக்கலாம், கான்செப்டுவலாகவும் இருக்கலாம், நியூமரிக்கலாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா டொமைன்ஸ்லேயும் அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ Kirchhoffs law அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்டையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஓம்ஸ் லா மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்காது. ஓம்ஸ் லா என்ன, V = I × R. எல்லா இடத்துலையும் இது மட்டுமே வச்சு நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது. அதை தாண்டி சில ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த KVL அண்ட் KCL. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அனாலிசிஸ் மெத்தட்ஸ், அதாவது நெட்வொர்க் அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக இந்த Kirchhoffs law வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலாக கொஸ்டின் எதுலேருந்து கேட்பாங்கன்றத சொல்கிறேன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் விச் கன்சர்வேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ KVL KCL ரெண்டுமே வந்துட்டு என்ன கன்சர்வேஷனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் Kirchhoffs ஃபர்ஸ்ட் லா, அதாவது கரண்ட் லா, KCL அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த லாவை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் லா ஆர் ஜங்ஷன் லா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இட் வில் பி எம்ப்ளாய்ட் டு அ ஜங்ஷன். ஸோ ஒரு நோடை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த நோடை நோக்கி இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணும்போது இட் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இல்லை அப்படின்னா என்ட்ரிங் கரண்ட் அட் த நோட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் அட் த சேம் நோட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நோட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிரான்ச் இருக்குது, செகண்ட் பிரான்ச் அண்ட் தேர்ட் பிரான்ச் இருக்குது. ஸோ எந்த ரெண்டு let it be I1
this I2 and இதை நம்ம I3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்கமிங்காக வருது, அதாவது இந்த நோடை நோக்கி வருது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ I1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இந்த நோடை நோக்கி வருது. அண்ட் அதே மாதிரி I3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோடை பார்த்தே தான் வருது. அண்ட் அதே மாதிரி I2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா again this is also coming inside the node, I mean towards the node. ஸோ நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா I1 + I2 + I3 is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் இப்போ இதே டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை I1 எடுத்துக்கலாம், இதை I2ன்னு எடுத்துக்கலாம், let it be I3. ஸோ I1 and I2 எப்படி இருக்குன்னு பாருங்கள், it is towards the node. ஆனால் I3 நமக்கு எப்படி இருக்குது, it is going away from the node. அப்போ entering current என்னென்ன, entering current வந்து ஒன்று I1, இன்னொன்று வந்து I2, and leaving current என்ன, it is I3. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I1 + I2 is equal to I3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது sum of the current at the node is equal to 0ன்னு இந்த கண்டிஷனை எடுத்து எழுதணும் அப்படின்னா we will get it as I1 + I2 - I3 is equal to 0. ஸோ இதுதான் வந்துட்டு KCL. என்ட்ரிங்காக இருக்கா லீவிங்காக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சமேஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆல் ஈக்குவல் டு 0, இல்லை அப்படின்னா இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான் நீங்கள் தியரட்டிக்கலாக கொடுத்துருக்கேன். ஒரு ஜங்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஜங்ஷன் நமக்கு இங்கே இருக்குது. இந்த ஜங்ஷனை நோக்கி என்ன கரண்ட் வந்து வருது, என்ன கரண்ட் வெளியில் போகுது, அதுதான் கான்செப்ட். ஏன் அப்படின்னா சார்ஜ் வந்து ஒரே ஒரு நோடில், அதாவது இப்போ நமக்கு இங்கே I1 அப்படின்ற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த I1 கரண்ட் வந்து இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகாது. இந்த இடத்துலேருந்து இப்படி மூவ் ஆகுமே தவிர இட் இஸ் நாட் கெட்டிங் ஸ்டோர்ட் அட் தி நோட். ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அக்குமுலேட்டட் அட் தி நோட், இட் இஸ் ஜஸ்ட் கன்சர்வ்ட், ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நமக்கு இங்கே ஆகுது. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம 3 கரண்ட் எடுத்துக்க போகிறோம் ஒரு நோடில். நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் தான். I1 and I2 என்டர் ஆகுது, I3 லீவ் ஆகுது. அப்படிங்கும்போது I1 + I2 is equal to I3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இன்கமிங்காக இருக்கும் போது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், அவுட் கோயிங்காக நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கலாம், இல்லை ஆப்போசிட்டாக கூட எடுத்துக்கலாம். பட் என்ன நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அதை எண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சைடில் நமக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வந்து நடக்காது. ஸோ நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா when 2 or more circuit elements are connected. For example நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டில் இப்படி ஒரு ரெசிஸ்டர் இங்கே கனெக்ட் ஆகிருக்கலாம், and we can have some sources over here இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஏவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா it is called as a node. ஸோ 2 or more elements மீட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட். ஸோ நோடுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஜங்ஷன் அப்படின்னா 3 or more conductors meet. ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் நமக்கு 3 branches இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா here it is 1, here it is 1 and here it is 1. ஸோ 3 or more branches-ஆக இருந்துச்சுன்னா இதை நம்ம நோடு அப்படின்னு சொல்லலாம், ஜங்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை விட கம்மியாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஜங்ஷன்ஸுமே நோடாக இருக்கும், ஆனால் எல்லா நோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜங்ஷன்ஸாக இருக்காது. ஸோ நான் முதல்லே சொல்லியிருந்தேன் KCL அப்படிங்கும்போது இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் சார்ஜ் கேன் நாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஜஸ்ட் நமக்கு ரிமைண்ட் ஆகும். ஸோ KCL எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டினில், அதாவது உங்களுக்கு எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது எங்கே நம்ம KCL அப்ளை பண்ணணும், எங்கே KVL அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ எப்போல்லாம் நம்ம ஒரு கரண்ட் வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் வந்து KCL அப்ளை பண்ணலாம். நோடல் அனாலிசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ parallel circuits எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது யூ கேன் யூஸ் KCL. நெக்ஸ்ட் இஸ் KVL, அதாவது Kirchhoffs செகண்ட் லா அப்படின்னு சொல்லலாம், which is also called as KVL, லூப் லா ஆர் மெஷ் லா. ஏன்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லூப் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இங்கே இருக்குது which forms a loop. ஸோ இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணுறது தான் வந்துட்டு இந்த KVL. இந்த லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வோல்டேஜஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +or-10 வோல்ட் அப்படின்னு இருக்குது. அண்ட் ரெசிஸ்டர் வழியாக நமக்கு V is equal to IR அப்படிங்கிற கான்செப்டில் we will have a voltage drop across the resistor over here. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா வோல்டேஜஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஆர் இப்போ நம்ம KCLக்கு எப்படி பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கே. பட்
பட் இன்கமிங் அவுட் கோயிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வோல்டேஜ் ரைஸ் அண்ட் வோல்டேஜ் ட்ராப் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சப்ளைடு வோல்டேஜ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் ட்ராப். அதாவது எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணியிருக்கோமோ இட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி கன்சியூம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேட்ரி 10 வோல்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்ரி வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் 2 ரெசிஸ்டர்ஸ் ட்ராப். ஸோ நம்ம வந்து first resistor and second இங்கே ஒரு resistor எடுத்துக்கலாம் which is 4 volt and here let it be 6 volt. அப்போ நமக்கு இதில் இருக்கக்கூடிய டோட்டல் KVL எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 is equal to 4 plus 6. ஸோ எவ்வளோ எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணுறோம் இட் இஸ் 10 volt அண்ட் எவ்வளோ இங்கே வந்து ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4 plus 6. ஆனால் இங்கே நமக்கு ஐ வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்படி சப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி சப்ளைடு இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி கன்சியூம்டு அப்படின்ற கான்செப்ட் வந்து வரும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரைஸுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் சைனை யூஸ் பண்ணலாம். ட்ராப் அப்படிங்கும்போது கம்மியாகுது, அதனால் நம்ம நெகட்டிவ் சைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லூப் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ க்ளோஸ்டு பாத். இப்போ நம்ம ஒரு சர்க்யூட்டில் எப்படி உங்களுக்கு இப்படி ட்ரா பண்ணி காமிச்சனோ இதுதான் நம்ம வந்து லூப் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல திரும்பி முடிஞ்சது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ லூப். ஆனால் மெஷ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ லூப் தட் டஸ் நாட் கண்டெயின் எனி அதர் லூப் இன்சைட் இட். ஸோ இது வந்து ஒரு லூப் அப்படின்னு பார்த்தாச்சு. இன்கேஸ் இப்போ நடுவில் இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னா இந்த பெரிய லூப்புக்குள்ளே we will have one more thing. இதை தான் நம்ம மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லூப்புக்குள்ளே நமக்கு மெஷ் இருக்கும். ஆனால் மெஷ் அப்படிங்கிறது ஒரு லூப் தான், ஆனால் அதுக்குள்ளே வேறு எந்த லூப்பும் நமக்கு வந்து இருக்காது. ஸோ இதுதான் பேசிக்காக லூப் அண்ட் மெஷ்ஷுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த KVL வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எனர்ஜி சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி கன்சியூம் அப்படின்னு பார்த்தோம். விச் மீன்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி நமக்கு இங்கே கான்ஸ்டண்ட்டாக ரிமைன் ஆகும். ஸோ எப்போல்லாம் நம்ம KVL யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் calculate the unknown voltage அப்படின்னு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா then you can apply KVL and mesh analysis சீரிஸ் சர்க்யூட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த KVL கான்செப்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக KVLக்கும் KCLக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா KCL அப்படின்னா கரண்ட் லா, ஸோ கரண்ட்டை பொறுத்து இருக்கும். KVL வோல்டேஜ் லா, ஸோ இட் இஸ் அபவுட் வோல்டேஜ். அண்ட் KCL வந்து நம்ம நோடுக்கு அப்ளை பண்ணுறோம், ஆனால் KVL வந்து இட் இஸ் அப்ளைட் இன் த லூப். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், KCL வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சார்ஜ் கன்சர்வேஷன் அண்ட் KVL இஸ் பேஸ்ட் ஆன் எனர்ஜி கன்சர்வேஷன். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ KCL அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோடை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, இன்கமிங்கில் இருக்கா இல்லை அவுட் கோயிங்கில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். அண்ட் அதை பொறுத்து கரண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அந்த அன்னோன் கரண்ட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதுவே இப்போ KVL எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் லூப் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு லூப்பை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் கரண்ட் டைரக்ஷனை பார்த்துட்டு இப்போ நம்ம வோல்டேஜ் ஈக்குவேஷனை வந்து எழுதணும் பை அப்ளையிங் ஓம்ஸ் லா. அண்ட் ஃபைனலி அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அன்னோன் வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ சைன் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆகக்கூடிய கரண்ட் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அண்ட் லீவிங் த நோட் வந்து லெட் இட் பி நெகட்டிவ். அதே மாதிரி வோல்டேஜ் ரைஸ் அப்படின்னா அதிகமாகுது அப்படிங்கும்போது இன்க்ரீஸிங்கிறதுனால ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கும்போது ரெடியூசிங் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் கிளாக் வைஸ் லூப். ஸோ எந்தெந்த இடத்துல KVL KCL யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். அண்ட் சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எல்லா விதமான கொஸ்டின்ஸுக்கும் நம்மளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.